அமைச்சரே மகாராஜா யாரா இங்கே? நானே எங்கே? மந்திரி மந்திரமுத்து மகாராஜா கொட்டமுத்து. யாருக்கு குழந்தை அழுவுது? அழுவுற குழந்தைய அடியில போட்டு உட்காருங்க. அடியில போட்டு உட்காருங்க. அமைச்சர் அறிவழகா மகாராஜா கொழுவழகா. சாமி ஏன் சாமி பட்டாசு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? என்ன பட்டாசு? இப்பெல்லாம் பட்டாசு வெடிக்க நெருப்பு வைக்கணும்னு அவசியம் இல்ல. கொண்டு போய் போன்ல ஸ்கேன் பண்ணிட்டு அப்படி தட்டினா அதே வெடிச்சுக்குது. அப்படியா? ஆமா சாமி. இருந்த போதிலும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமையை சிறந்த அழகதிர பொன்னாடு. என்ன ஊரு? இந்த ஊர் பேரா? இந்த ஊர் பேரா? நமக்கு எத்தனை ரூபாய் கொடுத்தாங்கல்ல அதே ஊர் தான். நம்மளுக்கு எத்தனை ரூபாய் கொடுத்த ஊரு தான். ஊரு பேர் என்னடா? நம்ம வந்து ஆட்டோ நின்னுச்சு இல்ல அதே ஊர் தான். ஊரு பேர் என்னடா? இப்ப ஆடிட்டு இருக்கோம்ல இதே ஊர் தான். சித்தூரை சேர்ந்த புதூர். சித்தூருக்கு சேர்ந்த புதூர் இல்ல புதூர் இல்ல, இது பழையூர். ஏங்க என்ன நான் சொன்னதுல என்ன தப்பு? வெத்தலை பாக்கு கொடுத்து ஒரு மாசம் ஆகி போச்சு. வெத்தலை பாக்கு கொடுக்கும் போது புதூர் ஒரு மாசம் ஆகி போச்சு இல்ல. இப்ப இது பழையூர். புதூரே தான்டா. காளியம்மனுக்காக நாடகம் நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா ஆமா, இந்த ஓரிரவு நாடகம் உண்மைதான். ஆமா. அப்படி நாடகம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? என்ற அருமையான நாடகம். என்ன நாடகம்? குடும்ப சரித்திரம். என்ன நாடகம்? கசா முசான் எல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு ஒரு குடும்ப நாடகம். இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் செம்பருத்தி நாடகம். செம்பருத்தி நாடகம் அது இல்ல, பாண்டியன் ஸ்டோர். அடிச்சு பொண்ணு கொடுத்துருங்க. அது இல்லையா? குடும்ப நாடகம் அதெல்லாம் சீரியல். அது சீரியல், இது டீப் லைட். இன்று நாம வைத்திருக்கக்கூடிய நாடகம் அதாவது குருபுத்திரன் வதை. குருபுத்திரன் ராமாயணத்திலே ஒரு பாகம். முதல் துவக்கம். ஆமா அப்பா. இன்று வைத்துள்ள நாடகம் அதான் இந்த வருஷம் தீபாவளிக்கு 200 கோடி தாண்டிச்சு கோட்டரு. இன்று வைத்துள்ள நாடகம் குருபுத்திரன் இறப்பு. ஆமா. ராமர் பிறப்பு. ஆமா. நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா. இன்று வைத்துள்ள நாடகத்திலே நான் சபைதார் வந்திருக்கும் பொழுது என்ன யார் என்று அறிந்தாய்? என்னுடைய பெயர் என்ன? என்னால் என்ன நடக்க போகிறது? யார்? உங்க நாடு நகரம் என்ன? அப்படி நீங்க வவுத்துக்கு என்ன திம்பீங்க? சோறு தாண்ட திம்பாங்க. நான் சோறு தானுங்கிறதுல நான் ஒன்னே ஒண்ணு தான் சாப்பிடுறேன். என்னது? பன்னிப்பி. பன்னிப்பீடா. சரி, இருந்தாலும் நாடகத்தில் வந்திருக்கும் பொழுது நான் யார் என்று சொல்லட்டுமா? ஆகட்டும்.
என்ன அப்படி நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிற? என்ன நாடகம் சொல்லி பார்க்கலாம். தெரியல என்ன குசல் நாடகமா? அமைச்சரே சாமி, என்னுடைய பெயர் தெரிந்தாயா? உங்க பேரு சொன்னால் தெரியும். அப்படி காலை கதிரவனை போல், காலை கதிரவனை போல், மாலை சூரியனை போல், மாலை சூரியனை போல, மன்னனுக்கு மன்னனாக விளங்கக்கூடிய, மன்னனுக்கு மன்னனாக விளங்கக்கூடிய தசரத மன்னன். தசரத மன்னனுக்கு அப்படி சாமி, தசரத சக்கரவர்த்தியாக இருந்த போதிலும் உங்க பேரு தசரத சக்கரவர்த்தியா? மன்னனா? உண்மையாக மகாராஜாவா? உண்மைதானா? எசமானுமா? பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன், நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். குக்கு குக்கு தாத்தா தாத்தா தலைவட்டி குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் போய் வாக்கால் வாக்கால் அன்னைக்கு பாட்டு என்னதான் அடிச்சு விட்ட? எங்க சிங்கம் சிங்கக்கோட்டி சிப்பாய் சிவலிங்கத்தை அடிச்சு முடியா இருக்கிறா? அப்படி வரமாட்டான். அண்ணா நீ வாங்க, அண்ணா நீ வாடா, நான் உன்னை உசுரோட அனுப்புறேன். வாடா, அடிக்க மாட்டாங்க, வாடா உசுரோட தான் அனுப்புவாங்க. அண்ணா நம்மனே நம்ம கேட்டுதாயாளி. மகாராஜா வணக்கம். மகாராஜா வணக்கம்பா. சுவாமி நல்லா பேசுறே. நான் அழைக்கவில்லையே, ஒரு சினிமா பாட்டு பாடே. யாரு மகாராஜா? சோடியா அருகில இருக்கக்கூடிய புத்தி மந்திரி தான் உன்னை அழைத்தார். ஓ புத்தி மந்திரியா? புத்தி மந்திரி இல்ல சக்தி மந்திரியா? அப்புறம் ஏன் அடிச்சு கொள்ள மாட்டான், கொல்லவன. சக்தி மந்திரியா? நான் சக்தி மந்திரியா காம. ஒரு பாட்டு பாடே. பாடுவானா இல்ல செத்து போயிடுவானா? பாட பாடுகிறாயா? என்ன பாட வேணும்? பாடு. கொனாய் பாடு. ஏய் போடா அந்த பக்கம். என்ன பாட வேணும்? என்ன கிளி பாடு. என்ன பாட வேணும்? எது பாடினாலும் சரி நீ பாடுப்பா. பாடுமா? ஏய் யாரமா? அவன் அடிக்க மாட்டான், அவன் அடிக்கணும்னா குளுக்கோஸ் போடணும். ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாடே, ஆட வந்த மேடையிலே பாடுவதை என்னை விட்டு பாலை விட்டு ஓடி விட்ட கூட்டத்தோடு சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகு வல்லே. தும்பமரி மேலையிலே சிரிங்க, தும்பமரி மேலையிலே சிரிங்க, இந்த சொல்லி பெற்ற மல்லுவனி சரிங்க, பாம்பு வந்து கள்ளி கையில் பாலுடு மத்துடி கை, யார் முகத்தில் தங்கி வரும் சிரிப்பு, இது யார் முகத்தில் தங்கி வரும் சிரிப்பு. ஆயப்பாரா பட்டு கூதியா நண்பா. என்ன அவன் ஏன்னா நானும் என்னிடத்தில் எக்கச்சக்க ஏதாவது பேசுறேன், தோலை உரிச்சு விட்டுருவோம், ஜாக்கிரதையா இரு. காலையில 10 கிலோ தோல் ஒளிச்சுமா? ஏய் பிச்சு போடுவோம் தெரியும். சாமி அப்படி தசரத சக்கரவர்த்தி என் பெயர் தசரத சக்கரவர்த்தியாக இருந்தாலும் உங்களையும் பெற்றெடுத்த 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்திலே தான் சுமந்து அன்புடன் ஆசையாக அரவணைப்புடனே என்னை என்றெடுத்தாரே என் தாய் தந்தை. தாய் தந்தை நண்பா, என் தாய் யார் தெரியுமா? சொல்லட்டா? என்னை என்னை வாரிய தந்தாயே, அமைச்சரே, என் தாய் இந்து மகாதேவி
தாயோ இந்து மகாதேவி. தாய் ஒன்று இருந்தால் தந்தையார் வேணுமில்ல? உண்மைதான். தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒரு 5-6 அப்பனாச்சும் வேணுமில்ல? 5-6 அப்பன் இல்லைங்க, சித்தப்பா பெரியப்பா வேணுமில்ல? சித்தப்பா பெரியப்பா சக்கரதி. அண்ணா அண்ணா சத்தம். என் தாய் இந்து மகாதேவி. தாயோ இந்து மகாதேவி. என் தந்தையார் தந்தையார் அதிரத சக்கரவர்த்தி. அதிரத சக்கரவர்த்தி. உண்மைதான். அப்படி அதிரத சக்கரவர்த்திக்கும் இந்த மகாதேவிக்கு பிறந்து நீங்க எந்த நாட்டை ஆண்டு வரீங்க? நான் ஆளக்கூடிய என்னுடைய நாடு நகரம். உங்க நாடு எந்த நாடு? உன்னுடைய நாடு நான் சொல்றேன் சாமி, நீ சொல்லு பாருங்க. என் நாடு தான். அப்படி உட்காரு, அவத்தியா உட்காரு. வண்டியில மாவாத உட்காரு. வண்டி உட்காரு, உட்காரு வா. யாரு கூட்டத்தில் டீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறது? உட்காரு. சொல்லு சாமி, இந்த தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வரும் நாடு உங்களுடைய அருமையான நாடு. என்னுடைய நாடு. உங்களுடைய நாடு நீதி நேர்மை. நீதி நேர்மை, கண்ணியம் நன்னியம் இப்படி தவறாமல் காத்து நான் ஆளக்கூடிய என்னுடைய நாடு அயோத்தி என்று சொல்வார். ஓ, உங்க நாடு அயோத்தி. அப்படி இருந்தாலும் நீங்க ஒரே மகனா இல்ல கூடி பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? அயோத்தியில் நான் ஆண்டு வந்தாலும் என் தாய் தந்தைக்கு ஒரே மகனாக இருந்தாலும் ஒரு மகனா? உண்மைதான். ஒரே பையனா? உண்மையா?